ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தில் நான் இருக்கின்றோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் என்று இந்த அத்தியாயத்துக்கு பெயர். கிட்டத்தட்ட பகவத்கீதைக்கு மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அந்த 18 அத்தியாயத்தில் நம்ம 9வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50% பாதி அத்தியாயத்துக்கு வந்தாச்சு. அதனால் ஒரு சாஸ்திரங்களை கேட்கறதே ஒரு புண்ணியம்தான். முண்டகோமனிஷத்தில் ஆதிசங்கரர் சொல்லுவார் முன்னுரையில், ஏதோ பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் விளைவாக ஒருவன் குருவிடம் சென்று சாஸ்திரங்களை கேட்டு மோட்சத்தை அடைகிறான். குருமேவ அபிகச்சேத் அப்படிங்கிறார். குருவிடம் சென்று மோட்சம் அடைகிறான் என்று ஒரு உபனிஷத் சொல்லும். அதனால் இந்த வித்யாவுக்கு பேர் ராஜ வித்யா. அதாவது பிரம்ம வித்தியையே உயர்ந்த தர்மம். தர்மம் நம்ம சொல்கிறோம், உயர்ந்த தர்மியம் சொல்கிறார். உயர்ந்த தர்மம் இது விஞ்ஞான ஞான சகிதம். இந்த பிரம்ம வித்தியை உயர்ந்த தர்மம். அப்போ மற்றதெல்லாம் எதுக்கு? மற்ற தர்மங்கள் எல்லாம் இந்த உயர்ந்த தர்மத்தை அடைவதற்காகத்தான். அதனால் நான் ஆத்மா அப்படிங்கிற புரிவதே தன் சொரூபத்தை உணர்வதே ஒரு தர்மியம். அது மிகவும் எளிதானது அப்படிங்கிறார். யாருக்கு எளிதானது? அதை பழகியவர்களுக்கு, அதை பழக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் எளிதானது. மனதில் யாருக்கு சிரத்தை இருக்கின்றதோ அவர்களுக்கு மிகவும் எளிதானது. இதனுடைய பிரயோஜனம் என்ன? இந்த பிரம்மத்தினுடைய பிரயோஜனம் என்ன என்று கூறினால், மோட்சசே அசுபாத், முக்தியை மோட்சத்தை நாம் அடையலாம் அப்படிங்கிறார். பிறவியில்லா பேரின்பம், முக்தி, ஜீவன் முக்தி, விதேக முக்தி. நீ எதனை அறிந்து, பிரம்மபுத்தியை சொல்கிறார், நீ எதனை அறிந்து அனைத்து அசுபகத்திலிருந்தும் விடுதலை அடைவாயோ அதை நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்று கூறிய பகவான், இது வித்தியைகளில் வேந்தன் சொல்லுவாங்களே, சுகந்தராஜ் அப்படின்னு ஒரு ஃப்ளவருக்கு பேர் நம்ம ஆசிரமத்தில் இருக்குது. சுகந்தராஜ் அப்படின்னு. சுகந்தம் நறுமணம், ராஜ்னா ராஜா, நறுமணத்தின் ராஜா சுகந்தராஜ் அப்படின்னு நல்ல பேர். அது சுகந்தராஜ் ஒரு ஃப்ளவர் இருக்குது. நாளைக்கு அந்த ஃப்ளவரை படித்து பார்க்குறேன். சுகந்தம்னா நறுமணம், ராஜா, நறுமணத்தின் ராஜா. அது மாதிரி இது இந்த ஆத்ம வித்தை. தமிழில் சொல்லணும்னா வித்தியைகளின் வேந்தன், ரகசியங்களுக்குள் அரசன். ஏன் இது மேன்மையாக பரிசுத்தப்படக்கூடியது. அது உணர்வத முடியுமா? பிரத்யட்சாகம் தர்மியம். இது தர்மமானது, தர்மத்திலிருந்து நீங்காதது. இப்போ ஆத்மபத்தியை கற்ற உடனே நம்ம தர்மத்தை கடைப்பிடிப்போமா? அதர்மம் செஞ்சு எல்லா ஆத்மாவையும் செய்வோமா அப்படின்னா அது இல்லை. அதை கடைபிடிப்பதே, அது புரிவதே தர்மத்திலிருந்து நீங்காதது. இது என்ன செய்யுது? எதுக்குப்பட்டது? பிரத்யட்சமாக அறியக்கூடியது. அது அறிய முடியாததான பிரத்யட்சமா அகமம் தர்மியம், சுகமானது. இப்போ நம்மளோட ஒரு சுகத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால், ஏதோ ஒரு பழங்களை சாப்பிட்டு அதுக்கு முயற்சி பண்ணணும். சாப்பிட்றதுனால ஒரு சுகம் வந்துச்சுன்னா சாப்பிடணும். ஒரு காரியத்துக்கு பின்னே ஒரு சுகம் வரும். ஒரு செயலுக்கு பின்னே சுகம் வரும். இப்போ லட்டுலேருந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா லட்டை சாப்பிட்டாத்தே நமக்கு சுகம் வரும். அப்போ இந்திரிய விஷயங்களிலிருந்து வருகின்ற சுகம், இந்திரியங்களை நான் அனுபவிக்கும் பொழுதுதான் வருகின்ற சுகம். ஆனால் இந்த சுகம் எந்த செயலும் இல்லை.
அதை நாம் சுரூபத்தை புரிந்து கொண்டாலே நமக்கு போதும். எல்லா இடத்திலும் ஆனந்தமானது இருக்குது, ஆனால் அது அசுத்தமாக இருக்குது. மனசில் உள்ள எண்ணங்கள், கஷ்மலங்கள் இதில் வெளியே தெரியாமல் இருக்குது. அந்த கஷ்மலங்களை வெளியே தெரியாமல் இந்திரியத்திலிருந்தே நமக்கு வர்ற சுகம் அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏதோ அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒரு நாய் எலும்பு துண்டை சாப்பிடுமா, அந்த எலும்பு துண்டை கடித்து தான் வாய் புண்ணாயிருமா, புண்ணாய் ரத்தம் விழுகுமா. ஆனால் அந்த நாய் என்ன செய்யுமா, அந்த எலும்பு துண்டிலிருந்து இந்த ரத்தம் வருதுன்னு சுவைச்சு மேலும் மேலும் கடிக்குமா. அது மாதிரி நம்மளே நம்மளுடைய இயற்கையே சுரூபமே ஆனந்த சுரூபம். ஆனால் நம்ம ஒன்றை நினச்சி இந்திரிய சுகத்தை நினச்சி ஓடுறோம். அந்த இந்திரிய சுகத்தை நினச்சி ஓடுறதுனால அந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தடை நீங்குது. தடை நீங்கின உடனே உள்ளே இருக்கிற ஆனந்தம் நமக்கு வெளிவருது. எப்படி நாய் எலும்பை கடித்து தன்னுடைய இரத்தத்தவே சுவையாக இருக்கிற மேலும்போடும் கடிக்கிறதோ, அது மாதிரி தன்னுடைய சுபாவமே சுகஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். ஆனால் நம்ம அது புரியாமல் வெளியிலிருந்து கிடைப்பதாக வெளிநோக்கி ஓடும் பொழுது மனதிலே ஒரு அமைதி அடைகின்றோம். நினைச்சது நடக்கும் பொழுது மனதில் அஜிடேஷன், கிளர்ச்சியானது நீங்குகின்றது. அந்த கிளர்ச்சி நீங்கின உடனே தன்னுடைய சுபாவத்தை அது வெளிப்படுத்துகின்றது. அந்த கிளர்ச்சியை நீங்கிறதுக்கே நம்ம இத்தனை சாதனைகள் சொல்றார். அதனால் பிரம்ம அனுபவ ஞானம் மேலான சுத்திகரமாக கூடியது. பல ஜென்மங்களில் ஆயிரங்களில் சேர்க்கப்பட்டதாயினும் பல கோடானோடி பிறவிகளில் செஞ்ச பாவ புண்ணியத்தை பல ஜென்மங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பாவ புண்ணியம் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல நீங்கி விடுகின்றது. இது இந்த ஆத்ம அறிவு. இது தர்மமானது. எதிலிருந்து அடையக்கூடியது? நிஷ்காம கர்மத்தின் பயனாக வருவது. பகுத்தறியக்கூடியது. மிகவும் எளிதாய் தேடிக்கொள்ள தக்கது. தேடிக்கொள்ள தானே நம்ம ஆத்ம ஞானத்தை தேடித்தானே கண்டுபிடிக்க முடியும். சிவபெருமானுடைய அவதாரமான ஆதிசங்கரரே ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு ஓங்காரேஸ்வருக்கு போனதாக சொல்லுவாங்க. கோவிந்த பகவத் பாத போனதாக சொல்கிறாங்க. அவர் சந்தித்த இடம் இன்னமும் அங்கு கோயிலாக இருக்குது. பகவான் கிருஷ்ணரே சாந்தி பணிக்கு போனார். ராமபுரானே வசிஷ்ட முனிவிடம் போய் படித்ததார். அதனால் அழிவற்றது இந்த ஆத்ம வித்தையானது, அழிவு இல்லாதது. எப்போ அழிவு இல்லாதது? எந்த லோகத்துக்கு போனாலும், எந்த லோகம் அழிந்தாலும் இந்த ஆத்ம வித்தையானது எப்பொழுதுமே அழிவு இல்லாதது என்று அந்த வித்தையின் மீது சிரத்தையானது வேண்டும். ஆனால் அந்த வித்தைனா என்ன அப்படிங்கிறது பகவானுக்கு அர்ஜுனனுக்கு எதிராக நின்று கொண்டு அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஊக்கத்தை ஊட்டுவதற்காக அந்த வித்தியை 4வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். எந்த வித்தியை என்றால், மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா. இவைகள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உலகமும் என்னால் உற்பத்தி செய்ய, ஜெகத்தெல்லாம் என்னால் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றது. வெளித்தோற்றத்துக்கு வராத என்னால் வியாபிக்கப்பட்டு உள்ளது. என்னிடத்திலேயே எல்லா பொருள்களும் நிலை பெறுகிறது. நான் அவைகளிடத்தில் இல்லை அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட திவ்ய சொரூபமான நான் இருக்கின்றேன். அதாவது இந்த மேலான நிலை, இந்திரியங்களுக்கு புலப்படாத ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற, பிரம்ம வடிவாக இருக்கின்ற
என்னால் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கின்றதுங்கிறார். இப்போ வியாபிக்கப்பட்டிருக்கின்றன பிரம்மா முதல் புல் வரை உள்ள அனைத்து பொருள்களிலும் என்ன வெளிப்படையாக இல்லாத என்னிடத்தில் நிலை பெறுகின்றன. எவ்வளவு பானைகள் செய்தாலும் அனைத்து பானைகளிலும் இருத்தல் சொரூபமாக வெளிப்படையாக தெரியாத மண்ணால் வியாபிக்கப்பட்டு இருப்பது போல இந்த அனைத்து உலகமும் ஆத்மாவாகிய என்னால் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகாசம் போல அடுத்த உதாரணம் சொன்னப்படுறார். என்ன ஆத்மா உடையவனாகவே என்னாலேயே நிலைபெறுகின்றன. எப்படி பானைகள் அந்தந்த பானைகள் மண்ணால் பொருள்களாக தோன்றுகின்றதோ அது மாதிரி ஆத்மாவான என்னால் எப்படி மண்ணால் பலவிதமான பானைகளாக தோன்றுகின்றதோ, எப்படி தங்கத்தால் பலவிதமான நகைகளாக தோன்றுகின்றதோ, அது மாதிரி பூதங்கள் அனைத்தும் ஆத்மாவாகிய பிரம்மதத்துவமாக என்னால் நிலைப்பட்டு இருக்கின்றன. அப்பொருளுக்கு நானேதான் ஆத்மா. நான் ஆனால் அடுத்து சொல்றாரு, அவைகள் என்னை சார்ந்து இருக்கின்றன, ஆனால் நான் அவைகளை சார்ந்து இல்லைங்கிறார். எப்படி அப்படின்னா சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. வாயுவானது ஸ்கந்தம்னா வாசனையை இழுத்து செல்கின்றது. அந்த வாசனையை இழுக்கும் பொழுது அந்த வாயுவானது வாசனையை இழுத்தாலும் அதில் அதுக்கும் வாயுவுக்கும் வாசனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதது போல அந்த கெட்ட வாசனை வந்தாலும் அந்த வாயுக்கு காற்று பாதிப்பதில்லை. நல்ல வாசனை வந்தாலும் காற்று பாதிப்பதில்லை. எந்த வாசனையே இருந்தாலும் காற்று பாதிப்பதில்லை. ஆனால் அந்த வாசனைகள் காற்றால்தான் அது வீசப்படுகின்றன, இயங்குகின்றன. அது மாதிரி இந்த காற்றுங்கிறது ஆத்மாங்கிறார். ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் தான் வியாபிக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாத்தையும் நான் தான் படைக்கப்பட்டேன்னு சொன்னால் அப்போ பகவானுக்கே ஒரு ஹானி வந்துடுமல்லவா. அப்போ எல்லா உயிர்களுக்கும் நீங்கள் இருக்கும், நீங்கள் எல்லா இதுக்கும் பாவ புண்ணியத்துக்கு நீங்கள் காரணமாவீங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை நீக்குவதற்காக பகவான் அவைகளில் நான் இல்லைன்னு சொல்கிறார். எப்படி அப்போ வெவ்வேறுபட்டது ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மாயையினுடைய கோணத்திலிருந்து பார்த்தால் அவைகள் என்னிடத்திலேயே சிருஷ்டித்து லயகாரணமாக நான் இருக்கின்றேன். ஆனால் பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் அவைகளிடத்தில் நான் இல்லை அப்படிங்கிறார். எனக்கு ஈஸ்வரனுக்கு 2 தத்துவங்கள் இருக்கின்றன. நான் நிர்குண தத்துவம், சகுண தத்துவம். சகுண பிரம்மத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இந்த உலகம் அனைத்தும் உபாதான காரணமாக நான் இருக்கின்றேன், அவை என்னால் உருவாக்கப்பட்டது. ஆனால் நிர்குண பிரம்ம தத்துவத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் நான் அவைகளிடத்தில் இல்லை. எதில் நான் அவைகளிடத்தில் இல்லைன்னா அவை என்னை சார்ந்து இல்லை. உண்மையிலேயே காரிய காரண தத்துவத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் காரணமாகி என்னால் இந்த அனைத்து காரியமும் இயங்குகின்றன. ஆனால் நான் காரியத்தை சார்ந்து இல்லை. ஆனால் உண்மையில் மண்ணினுடைய நோக்கில் பார்த்தால் காரியமே ஒன்று, பானையே இல்லை. இருப்பது மண்தான். பாரமார்த்திக நோக்கத்தில், மெய் அறிவினுடைய நோக்கத்தில், உண்மையினுடைய அடிப்படையில், தத்துவத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் காரணமாக அனைத்து உலகத்துக்கும் காரணமாக இருந்தாலும் அவைகள் வெறும் காரியம், வெறும் நாமரூபம்தான், வெறும் வித்யாதான். அந்த காரியத்திற்கும் ஆத்மாவின் பரமார்த்த உண்மை நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது வேறொன்றுமே அந்த நிலையில் இல்லை. ஆனால் ஆத்மாவுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
உண்மையிலேயே பார்த்தா காரியமே இல்லைங்கும் பொழுது அது எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். கயிறிலை பாம்பை பார்க்கின்றோம். பாம்பே இல்லைங்கும் போது அது கயிறில் பாதிக்கப்படுமா? எந்த சம்பந்தமும் இல்லை. கயிறுக்கும் பாம்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல ஆத்மாவுடன் சம்பந்தத்தோடு பார்த்த ஆத்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உதாரணம், தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் தாமரை இலைக்கு தண்ணீரையும் ஒட்டுவதில்லை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உதாரணம். அப்போ எப்படி? அது என்னுடைய திவ்யமான ஆச்சரியமான சொரூபத்தை நீ பார். யோக பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். தெய்வீகமான யோகத்தை, என்னுடைய ஐஸ்வர்யமான சம்பந்தத்தை நீ பார், என்னுடைய விசேஷத்தை பார் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? காரிய காரண சம்பந்தத்தை நீ பார். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எதிலையுமே சார்ந்திராத அந்த உலகமாக நித்யாவாக வானத்திலே தோன்றும் ஆகாசம் போல மேகம் போல தோன்றுகின்றது. வெறும் தோற்றம் மட்டும்தான், ஆனால் உண்மையில் அது இல்லை. மே யோக மே ஐஸ்வரம்ங்கிறார். அது என்னுடைய யோகத்தை இது பார். அதனால் இந்த ஆத்மஸ்வரூபமே, இந்த இறைவனுடைய சொரூபமே நான் என்று உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறார். ஆக சகுண தத்துவத்துடைய அடிப்படையில் பார்த்தால் சாமியே சரணமையப்பா. நிருகுண தத்துவத்தில் பார்த்தால் தது துவம் அசி. சகுண தத்துவத்தில் பார்த்தால் ஓம் முருகா நாராயணா நமச்சிவாயா வேளவா வெற்றிவேல் முருகா. நிருகுண தத்துவத்தில் பார்த்தால் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் அகம் சிவோகம் சிவோகம் சிவோகம். சகுணத்தில் பார்த்தால் நான் சிவனடியார்கள். நிருகுணத்தில் பார்த்தால் நானே சிவம், அனைத்தும் சிவம், அன்பே சிவம், ஆனந்தமே சிவம் என்று நாம் உணர்வோம். அதை ஒரு கோணத்தை மட்டும் எடுத்து பேசுபவர்கள்தான் சைவாள்கள் வைஷ்ணவாள்கள். பல கோணத்தில் காரண தத்துவத்தோடு எடுத்து பேசுபவர்தான் அத்வைதிகள், உண்மை உணர்ந்தவர்கள். எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட சகுண தத்துவத்தில் கோட்டையை விட்டு